ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இவ்வளவு நேரம் நல்லா ஆராதித்தோம், நல்ல பாடல்களை படித்தோம், நல்லா ஆராதித்தோம். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வதனால தலையை தாழ்த்தி எல்லாரும் ஜெபம். கர்த்தர் நம்மளோடு பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா சோத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா. உமது அநாதி தீர்மானத்தின்படி ராஜா, அப்பா அந்த இடத்துல கர்த்தாவே நீர் கொண்டு வந்தீரே ராஜா. அப்பா உமக்கோடானபடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆமென். ஆண்டவரே, அடியனை கர்த்தாவே நீர் கொண்டு வந்து நோக்க ராஜா. நீர் தந்த வார்த்தைகளை அதை பேசத்தக்க கிருபைகளை தாங்க தகப்பனே, நாவல அதிகாரங்களை தாங்க தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கிற ராஜா. அடியாளை மூடி மறைங்க தகப்பனே, நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே, நீங்கள் பேசுங்க தகப்பனே. நாங்கள் கேட்கிறோம் ராஜா. லிதியாவின் உள்ளத்தை திறந்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் திறந்தருள் முடியாது தகப்பனே. ஒவ்வொருடைய உள்ளத்தையும் திறந்தருளுங்கப்பா. அந்த வார்த்தைகள் கர்த்தாவே அங்கள் இருதயங்களை பாயணும் தகப்பனே, அது குத்தணும் தகப்பனே. இசுவேம துதிக்கிறமை சோதரிக்கிற ராஜா. ஒவ்வொரு வார்த்தையும் ராஜா அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும் ராஜா. பேசுகிற அடியாளுக்கு அது பிரயோஜனமா இருக்கணும் தகப்பனே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே அது பிரயோஜனமா இருக்கத்தக்க கிருபைகளை கொடுங்க ராஜா. நீர் தந்த வார்த்தைகளை ஆமென் ஆண்டவரே, என் வார்த்தைகள் ஒன்றும் வீணாக போகாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா துதிக்கிறமை சோதரிக்கிற ராஜா. நீங்க கர்த்தாவே பேசுங்க, மூடி மறைங்க, வெளிப்படுங்க இயேசு நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மாகிடும் ஐயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மாகிடும் ஐயா. தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் சூயமுற்றிலும் எரிந்து விடும். தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் சூயமுற்றிலும் எரிந்து விடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மாகிடும் ஐயா. கண்களை தூய்மையாக்கோ என் கர்த்தான உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழும் ஐயா. வேண்டாத பலவீனங்கள் என் ஆண்டவர் முன்வைக்கிறேன், வேண்டாத பலவீனங்கள் என் ஆண்டவர் முன்வைக்கின்றேன். மீண்டும் தாலை தூக்காமல், மீண்டும் தாலை தூக்காமல் அது மாண்டு மாடியட்டுமே, அது மாண்டு மாடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மாகிடும் ஐயா. அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேன் ஐயா, அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேன் ஐயா. தப்பாமல் வாணைந்து கொள்ளோ உப்பாக பயன்படுத்தோ, தப்பா வாழைந்து கொள்ளோ ஒப்பாக பயன்படுத்தோ.
ராஜா. உகந்த காணிக்கையாக உமது கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன் ஐயா. நீங்கள் வளைந்து கொள்ளுங்க தகப்பனே. உமக்கு ஏற்ற பாத்திரமா வளைந்து கொள்ளுங்க ராஜா. என் நாவை உமது கரத்தில் தருகிறேன் ராஜா. அப்பா உமது துதிக்கிற ராஜா. அதை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. உமது சித்தமான வார்த்தைகளை பேசணும் தகப்பனே. அப்பா என் மாம்சத்தின்படியோ அப்பா என் சுயத்தின்படியோ ஒரு வார்த்தை வெளிப்படாதபடி தேவ ஆவியானவர் அவளை முற்றிலுமாக தகப்பனே உச்சிலிருந்து உள்ளங்கால் வர நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சங்கீதம் 37:5 37:5 வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். உன் வழியை என்ன செய்ய கர்த்தருக்கு ஒப்புவி. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வழி என்ன வழி? அந்த வழியை நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு ஒப்புவிக்கணுமா. நம்ம நிறைய பேர் எதுல இல்லாமோ நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம், அப்படித்தானே? நம்ம படிப்பு மீது நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம தொழில் மீது நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம வருமானத்தில் நம்பிக்கை வைக்கிறோம், எதுல இல்லாமோ நம்பிக்கை வைத்து நம்ம இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நான் இன்னைக்கு என் பிஸ்னஸில் நல்லா ஓடுனா நான் எழுச்சிருவேன், செழிப்பாக வந்துடுவேன், அந்த நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு பணம் வருது, மாதந்தோறும் பணம் வருது, இந்த பணத்து மேல ஒரு நம்பிக்கை. ஆமா, இந்த அடுத்த மாசம் எனக்கு இந்த பணம் வரும், இதை வச்சு நான் என்ன செய்வேன், என் காரியத்தை எல்லாம் நான் செய்துக்கிடுவேன்னு சொல்லி அந்த பணத்து மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், அப்படித்தானே? ஒரு வியாதி வந்தா அந்த டாக்டர் மேல ஒரு நம்பிக்கை. நான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனேன், அந்த டாக்டர் எனக்கு எப்படியாவது ஒரு ஊசியை போடுவார், எனக்கு ஒரு சுகத்தை தருவாருங்கிற அந்த டாக்டர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம வழிகளில் எல்லாம் எல்லாரும் மேலே எங்கெல்லாமோ இருக்கு நம்பிக்கை, அப்படித்தானே? நம்ம தொழில் மீது இருக்கு, பணத்து மேல இருக்கு, டாக்டர் மேல இருக்கு, எங்கெல்லாமோ இருக்கு. ஆனா கர்த்தர் மேல அந்த நம்பிக்கை என்ன செய்யலாம்? இல்லை. என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டார், எனக்கு ஏதாவது அவர் செய்வார். அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். கண்டிப்பா அந்த நம்பிக்கையை நம்ம அவர் மேல வச்சா கண்டிப்பா நம்மளை என்ன செய்வாரு? அவர் என்ன செய்வாராம்? அத வசனம் என்ன சொல்லுது? நம்பிக்கை இருந்தா அவர் என்ன செய்வாராம்? வாசிங்க. காரியம் வாய்க்கும். எல்லா காரியமும் என்ன செய்யும்? வாய்க்கும். வாய்க்காம என்ன செய்யாது? போகாது. ஏன்னா அவரோட பிள்ளைகள் நம்ம, அவரு நம்ம அழைச்சிருக்கிறாரு. கண்டிப்பா என்ன காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோமோ, என்ன காரியம் நம்மளுக்கு தேவைப்படுதோ, எதெல்லாம் நம்மளுக்கு அவசியமா இருக்கிறதோ அதுக்கு எல்லாமே அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். நம்ம கர்த்தர் மேல என்ன செய்யணும்? நம்பிக்கையா இருக்கணும். யோபு சொல்றாரு, என்ன கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். 10 பிள்ளைகளை இழந்துட்டான், சொத்து சுகம் எல்லாம் போச்சு, 6000 ஏறு மாடுகள் காடுகள் எல்லாவற்றையும் இழந்துட்டான், தனியா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் உடம்பு முழுவதும் வியாதி, ஓட்டை எடுத்து என்ன செய்துட்டு இருக்கான்? சுரண்டிக்கிட்டு இருக்கான். அவன் மனைவி சொல்றா, இன்னும் நீர் ஏன் இன்னும் உத்தமத்திலே இருக்கிறாரு, கர்த்தரை தூசித்து உமது ஜீவனை விடு மனைவி சொல்றா. ஆனா அவர் சொல்றாரு, நான் என் ஜீவன் போனாலும் நான் கர்த்தருக்கு மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அவர் கொன்று போட்டாலும் பரவாயில்ல, என் நம்பிக்கை அவரை விட்டு விலகாது. அந்த அளவு அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அவர் மேலே நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் அவர் என்ன செய்வாரு? நம்மளை என்ன செய்வாரு? அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். சங்கீதம் 23:24 வசனம் இல்லை, அதே வசனம் தான். ஆமா, சங்கீதம் 37 அந்த 23-24 வாசிங்க. சங்கீதம் 37 23-24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். 23-24 தானே? ஆமாம். நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன செய்யுமா? கர்த்தரால் உறுதிப்படுமா, அவனுடைய வழிகள் மேல் அவர் என்ன செய்வாராம்? பிரியமாக இருப்பாராம். யார் வழிகளில் அவர் பிரியமாக இருப்பார்? அவர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த வழிகளில் எல்லாமே அவரே நம்பிக்கை கொண்டு இருக்கிற மனுஷன் என்ன செய்வானா? அவர் என்ன செய்வாராம்? அந்த அவர் பிரியமாக இருப்பாராம். அவர் மேலே பிரியமாக இருக்கணும்னா அவரை நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்ம நம்பிக்கையாக கொண்டு இருக்கணும். நம்ம வச்சிருக்க வருமானத்தை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது ஒரு நாளும். அவர் என்ன செய்வாரு? அவரை நம்பி அவரே நம்பிக்கையாக கொண்டு நம்ம அவர் மேலேயே நம்பிக்கையா இருந்தா அவர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா நல்லவரா நம்ம பிரியமா இருப்பார். நம்ம வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொண்டு அவர் மேலே நம்பிக்கை இருந்தா அவர் என்ன செய்வாராம்? நம்ம மேல பிரியமா இருப்பாராம்.
நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரை நம்பணும், முழுசா நம்பணும். எனக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார், எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் அவர் பிறந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக என்ன செய்தார்? மரித்து 3ஆம் நாள் உயிரோட வந்து இன்றைக்கு நம்மளோட ஜீவனோட என்ன செய்தார்? இருக்கார். நம்மளுக்காக தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார். அப்போ அவர் மேலே நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். அவர் மேலே நம்பிக்கை இல்லாதபடி நம்ம கண்டதெல்லாம் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்க அவர் என்ன செய்கிறார்? வேதனைப்படுகிறார். ஐயோ, இந்த பிள்ளைகளுக்காக தானே நான் இருக்கேன், இந்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கணும்னு தானே யாவும் இருப்போம், இவங்களை நான் ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்தணும், இவர்களுக்கு நல்ல துணியை கொடுக்கணும், நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி தானே நான் இவர்களுக்காக கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைகள் என்னை விட்டு எதை மேலெல்லாமோ நம்பிக்கையாக இருக்காங்களே. கர்த்தர் என்ன செய்வார்? இப்போ நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்க்கணும்னு சொல்லுங்களாம், அது வளர்த்து நம்மளை படிக்க வச்சு நம்மளை என்ன செய்யும்? ஆதரவிக்கணும்னு தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும். அது பிள்ளைகளை ஒரு காலத்தில் பார்க்கணும், இந்த பிள்ளையை நம்பி தானே நான் படிக்க வச்சேன், இவனை நம்பி தானே எல்லாத்தையும் விற்று நான் படிக்க வச்சேன், இன்றைக்கி என் பிள்ளைகளை என்னை பார்க்க மாட்டேங்கன்னு எவ்வளோ வேதனை வருத்தங்கள் வருது தாய் தகப்பனுக்கு. அதே மாதிரி தான் அவரும், அவர் நம்மளுக்காக தான் என்ன செய்வார்? அடிக்கப்பட்டார். அல்லனா ஏன் அவர் அடிக்கப்படணும்? எதுக்காக அவர் நொறுக்கப்படணும்? அவர் ஏன் சிலுவையில் அறையப்படணும்? நம்மளுக்காக தான், நம்மளை வாழ வைக்கிறதுக்காக தான் அவர் என்ன செய்தார்? அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 16:7 வாசி. நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. வார்த்தை புரியுதா? ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா அவனுடைய சத்துருக்களும் நம்மளோட என்ன செய்வார்களாம்? சமாதானமாக வருவாங்களாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பாட்டு உண்டு, நன்மைகளின் நாயகனே. அந்த பாட்டில் எப்படி வரும்? எனக்கு எதிரானோர் என் சார்பில் வர வைத்தீர், அப்படி ஒரு பாட்டு உண்டு. அதே மாதிரி நம்மளுக்கு எதிரானவர் எப்படி வருவாராம்? நம்மளை தேடி வருவாங்க. நம்மளுக்கு சத்துருக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் நம்மளுக்கு சத்துருக்கள். பிசாசு மட்டும் இல்லை, நம்மளை அசிங்கப்படுத்தணும், நம்மளை கேவலப்படுத்தணும், இவங்க ஊழியன்னு அலைகிறாங்களேன்னு சொல்லி கேவலப்படுத்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால் நம்மளை என்ன செய்வார் ஆண்டவர்? அந்த சத்துருக்களெல்லாம் நம்மளை தேடி என்ன செய்வாங்க? வருவாங்க. கண்டிப்பாக வர வைப்பார் ஆண்டவர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் வழிகளில் நம்ம அவரை நினைத்து கொள்ளணும், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் தான் அவர் என்ன செய்வார்? நம்மளை அந்த சத்துருக்கள் நம்மளை தேடி வரும்படி அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? அதை செய்வார். நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்மளையோடு இருக்கிறார். நம்ம மேலே அவர் மேலே நம்பிக்கை எல்லாமே அவர் மேலே வைப்போம். நீதிமொழிகள் 3:5-6 வாசிங்க. நீதிமொழிகள் 5:6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நம்ம சுய புத்தி மேலே தான் நம்ம முதல்ல சொன்னேன், எதுல இல்லாம நம்பிக்கை வைக்கிறோம்? நம்ம சுய புத்தினால தான் அந்த நம்பிக்கை எல்லாம் அப்படி போகுது. நம்ம சுயத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? எல்லார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அவங்க மேலே, இவங்க மேலே, அது மேலே, இது மேலே, எதுக்கு மேலே இல்லாமோ நம்பிக்கை வைக்கிறோம். காஞ்சு போல புல்லு மேலே நம்பிக்கை வைக்கிறோம். காஞ்சு போகிற அந்த கதிரினால மழை இல்லைன்னா அது என்ன செய்கிறோம்? பட்டு போயிடும். அது மேலே ஒரு நம்பிக்கை. இது இந்த வருஷம் விளைஞ்சிரும், எனக்கு 10 கோட்டை நெல்லை தரும், 10 கோட்டை கடலையை தரும், இதை விற்று நான் என்ன செய்திருவேன்? செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த இது மேலே ஒரு நம்பிக்கை. ஒரு மழை இல்லைன்னா அது என்ன செய்திரும்? காஞ்சு போயிடும். அவர் அந்த மழையை வரிசைக்க பண்ண இல்லைன்னா அது என்ன செய்திரும்? காஞ்சு போயிடும். அப்போ அவர் மேலே நம்பிக்கை வச்சு நான் விதைச்சிருக்கேன், இதை போட்டிருக்கேன், என் தேவன் எனக்கு என்ன செய்வார்? விளைய செய்து தருவார். நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். இதையே நான் நம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் இதை எனக்கு வாய்க்க செய்து தருவார். காரியங்களை கர்த்தர் தான் வாய்க்க செய்து தருவார். அப்போ கரஜ சித்தி யார் மேலே வருமா? கர்த்தரால் தான் வருமா. அப்போ கர்த்தர் தான் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதத்தை தரதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யார்? கண்டிப்பாக கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், வாய்க்க செய்வார். அதை நம்மளுக்கு என்ன செய்வார்? அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி நம்மளுக்கு என்ன செய்வார்? தருவார். சுய புத்தி மேல் சாயாதபடி முழு இருதயத்தோடு முழுசா நம்ம முழு இருதயத்தோடு அவர் மேலே என்ன செய்யுமா? நம்பிக்கை வைக்கணுமா. நம்ம அறகுறையா இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், கடுகு போல விசுவாசம் இருந்தால் என்ன செய்வா? நம்ம மலையேறி கூட நீ என்ன செய்யலாம்? பெயர்த்தலாம். கடுகு எப்படி இருக்கிறது? பொடி விதையாக இருக்குது. ஆனால் மற்ற இப்போ ஒரு மாங்காயோ தேங்காயிலோ உள்ளதோ காஞ்சிட்டுனா உள்ள விதை என்ன செய்யும்? ஆடும்.
அதில் என்ன செய்ய கிடக்கும், அப்போ இடம் கிடக்கும். அப்படிதானே? இந்த கடுகு அப்படி கிடையாது. அந்த தொலி அந்த கடுகு விதையோடு அந்த பருப்போடு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுதான் அந்த விசுவாசம். அவருக்கு அந்த கடுகு சிறு கடுகு நீ ஒப்பிட்டு சொல்லலை, அந்த கொட்டையை விட்டு அந்த தொலி நீங்காதபடி இடையில்லாதபடி இருக்குது. அந்த விசுவாசம் நம்மளுக்கு எப்படி இருக்கணுமா, அந்த இடைவெளி இல்லாத அளவுக்கு நம்ம விசுவாசம் இருக்கணுமா, அந்த அளவுக்கு அவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நம்ம நம்பிக்கையும். எது மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்காதபடி, நம்ம சுயத்தின் மேலே சாயாதபடி அவர் மேலேயே நம்பிக்கை வச்சோன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ள அவர் நல்லவரா வல்லவரா போதுமானவரா இருக்கிறார். அடுத்தால ஒரு வசனம் வாசிங்க, எரேமியா 17:7 வாசிங்க. எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து கர்த்தர் தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும் போதாதான், அவர் என்ன செய்யணுமா, நம்பிக்கையாக கொண்டிருக்கணுமா. அவர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதான், விளையிடக்கூடாதான், அவரே நம்பிக்கிட்டு இருக்கணுமா. அப்போ எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தரை நம்பிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்த நேரம் நம்ம என்ன செய்யக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. நம்ம அவரே நம்பிக்கிட்டு எந்த நேரமும் எப்பொழுதும் அவரே நம்பிக்கிட்டு எப்பொழுதும் அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் நம்மளுக்கு செவி கொடுக்க வல்லவரா நல்லவரா போதுமானவராக இருக்கார். கர்த்தர் மேலே அவர் நம்பிக்கையாக இருந்து அவரை நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் யார், பாக்கியவான். நம்மளை ஒவ்வொருவரும் நம்மளை என்ன செய்வாங்க, பாக்கியவான். அப்பா இவங்கெல்லாம் பெரிய பாக்கியவாட்டிகள், பாக்கியவான்கள், இவர் கர்த்தருடைய பிள்ளைகள், அவரே நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி உலகம் என்ன செய்யும், நம்மளை என்ன செய்யும், பாக்கியவான்கள் பாக்கியவாட்டிகள் என்று சொல்லும். அப்போ அவர் மேலே நம்ம என்ன செய்யணும், முழு நம்பிக்கை அவர் மேலே நம்ம வைக்கணும். நம்ம நம்பிக்கை அறகுறையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. முழுசாக அவரே நம்பிக்கொண்டு எல்லா காரியங்கள்லையும், நான் என்ன சொல்லுவேன், எல்லா காரியங்கள்லையும் எதுலன்னாலும் சரி முதலாவது அவரை நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கிட்டு அடுத்தால போகணும். ஆண்டவரே நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், நீ என் கூட வாரோம், நான் உண்மையில நம்பிக்கை வச்சு முடியாத பட்சத்தில் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்ப்பா, அதுக்காச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் போகாண்டாம், நீங்கள் ஜோபமண்ணுனா கேட்கும், இல்லைன்னு சொல்லலை. அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ள என்ன செய்யலை, இன்னும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலை இல்லை. அதனால நம்ம ஆஸ்பத்திரி போக வேண்டியது போக தான் செய்யணும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தான் செய்யணும். அப்போ அதை முதலாவது நம்ம அவர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு ஆண்டவரே நான் ஆஸ்பத்திரிக்கு இன்னி போகக்கூடாது, இந்த வியாதி இன்னையோடு எனக்கு என்ன செய்யணும், பெயரணும், நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் போகிறேன், டாக்டர் கண்களை தயவு கொடுங்கன்னு சொல்லி நம்ம போகும்போது நம்மளுக்கு முன்னால் கர்த்தர் அங்கே இருப்பார். டாக்டர் கண்களை தயவு கொடுப்பார், ஒரு ஊசியோ ஒரு மாத்திரையிலையோ அந்த வியாதி அன்றோடு நம்மளுக்கு என்ன செய்கிறோம், சோமாயிரும். அப்போ நம்ம அவர் நினைப்பார், என் பிள்ளை என்னை நம்பி போகிறா, என்ன நம்பி இந்த காரியத்தில் போய்கிட்டு இருக்கா, அதனால என் பிள்ளைக்கு நான் உதவணும்னு சொல்லி அவர் என்ன செய்வார், நம்மளுக்கு முன்னால் அவர் கடந்து செல்வார். அப்போ நம்ம அவர் மேலே என்ன செய்யணும், முழுசாக நம்பிக்கை வைக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், பாக்கியவான்களாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமா, அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாக அவரை கொண்டு வரணும், அவரே முழுசாக நம்பிடணும். நம்ம யாரையும் நம்பக்கூடாது. ஏன்னா நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பது பற்றுதலாக இருப்பதே நலம். நாசில சுவாசம் உள்ள மனுஷனை யாரையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பவே கூடாது. தருவேன்னு சொல்லுவாங்க, அவங்களும் மனுஷர் தானே, நினைப்பாங்க எனக்கு நாளைக்கு வந்துடும் அதனால நம்ம கொடுத்துடலான்னு நினைப்பாங்க. அவங்க வந்தால் தான் நம்மளுக்கு தருவாங்க. அதனால அவங்க இல்லைன்னு சொல்லும்போது நம்ம நினைப்போம், தாரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களே, நீ அவங்களுக்கும் கிடைச்சாதான் தருவாங்க, கிடைச்சிருந்தாலும் கூட தந்தாலும் இவங்க தருவாங்களோ தரமாட்டாங்களோங்கிற நம்பிக்கையில் என்ன செய்ய மாட்டாங்க, தரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. லாஸ்ட் வரல நம்ம மனுஷனை நம்பிட்டு நாளை தினத்தில் தேவை இருக்கும், இன்னும் வரல அவரே நம்பிக்கிட்டு இருந்துட்டு நாளைக்கு போய் நம்ம கஷ்டப்படுறதை விட முதலாவதே கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம மனுஷனோட உதவி கேட்கலாம். கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், நம்ம கர்த்தரை நம்பி அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அடுத்தால ஒருத்தர்கிட்ட உதவி கேட்க மனுஷர் தயவும் வேணும். நம்மளுக்கு ஏதோ கர்த்தருக்கு என்ன செய்ய, ஏசப்பாவுக்கும் மனுஷர் தயவும் கிடைச்சி, அதே மாதிரி மனுஷர்கள் தயவும் நம்மளுக்கு என்ன செய்யணும், தேவை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், முதலாவது கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம போகிற காரியத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா. அதான் சொன்ன வழிகள் எல்லாமே நம்ம எந்த வழியில் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த வழிகளெல்லாம் அவரே நினைத்து கொண்டு அவரே நம்பிக்கை வச்சு நம்ம போகும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், நம்மளுக்கு என்ன செய்வார், ஜெயத்தை தருவார். இன்னொரு வசனம் வாசிப்போம், நீதிமொழிகள் 23:18. எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை அந்த வார்த்தை தான். நான் நேற்று
ஜெபிக்கும்போது எனக்கு வார்த்தை கிடைக்கவே இல்லை, ரொம்ப நேரம் இந்த வார்த்தை நேற்று சாயங்காலம் நான் 2 மணிக்கு ஜெபம் பண்ண உட்காந்து அப்பவுமே இந்த வார்த்தை கிடைச்சானா இது எனக்கு இந்த நம்பிக்கையை குறித்து நான் ஒரு நேரம் சொன்னேன், அவருக்கு இங்கே சொன்னேன்னா ஆன்லைனில் சொன்னேன்னா எனக்கு தெரியாது, அதனால் இந்த வார்த்தையை நான் பெருசாக எடுக்கலை. நான் ராத்திரி 8 மணி 10 மணி 11 மணி வரல எனக்கு வேறு வார்த்தையே கிடைக்க முடியலன்னுச்சு. அப்போ இந்த வார்த்தை தான் ஓயாமல் அடிக்கடி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அப்போ இதையே எடுத்துருவோன்னு தான் நான் எடுத்தேன். ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் அதை கொடுத்துருக்கணும். என் சுயத்தின்படி நான் எடுத்தேன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, அது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்காது. கர்த்தர் தந்த வார்த்தையை பேசும்போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த வார்த்தை யாருக்காவது ஒருத்தருக்கு அது பிரோஜனமாக இருக்கும். யாரையாவது ஒருத்தர் அந்த நம்பிக்கை எது மேலேயோ நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். என்னை குறித்து நானாக கூட இருக்கலாம், ஆண்டவர் எனக்காக இந்த வார்த்தையை என்ன செய்வார், பேசுவார். அப்போ நானாக கூட இருக்கலாம், நான் யார் மேலேயோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு யாராவது என்ன பார்க்க மாட்டாங்களா, வேலை செய்கிற நேரத்துலாம் கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ வயசு நம்ம கைனாலே தானே பொங்கி கொண்டிருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நீ கையிட்டு பிரேசல சாப்பிடுவாளி தான் சொல்லியிருக்காரு. நம்ம கைனாலே சமைச்சு நம்ம கைனாலே தின்னு நம்ம அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ சில நேரத்தில் யாராவது நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் கர்த்தர் சொல்கிற நீ யாரையும் என்ன செய்யாத, நம்பாத. அதனால் எனக்காக கூட அந்த வார்த்தை இருக்கலாம், யாருக்காவது இந்த வார்த்தை என்ன செய்யும், பிரயோஜனப்படும். கர்த்தர் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நிச்சயமான முடிவு உண்டு. நம்ம நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. நிச்சயமாக ஒரு முடிவு வரும். ஆரம்படி ஒன்று இருந்தால் முடிவணி கண்டிப்பாக ஒன்று வரத்தான் செய்யும். வியாதினி ஒன்று வந்தால் அது விடுதலை தரத்தான் செய்வார் கர்த்தர். அதே மாதிரி ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த முடிவு நல்லா தான் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அது நம்பிக்கை என்ன செய்யாது, நீங்கள் எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யாது, வீணாக போகவே செய்யாது. அந்த நம்பிக்கையை கர்த்தர் என்ன செய்திருக்கார், உங்கள் நம்பிக்கையை பார்த்திருக்கிறார். கர்த்தர் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை என்ன செய்யாது, வீணாக அனுப்பவே மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக எதுக்காக நீங்கள் அடுத்தவங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த காரியங்களை விட்டுட்டு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார், வாய்க்கு இவ்வளவு நாளும் அழைச்ச தேவன், இவ்வளோ நாளும் நம்மளை நடத்தின தேவன் இனி கைவிடுவாரா? ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு நம்மளுக்கு. கர்த்தருடைய நம்ம கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யாது, வீணாக போகவே செய்யாது. நம்ம நம்பி பாருங்களாம், இவ்வளோ நாளும் நம்பலை, இனி நம்பி பாருங்களாம். கர்த்தர் செய்கிறாரா செய்ய மாட்டாரான்னு சொல்லி நம்பி பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக அதை வாய்க்க செய்வார். உன் காரியத்தை என்ன செய்வார், வாய்க்க செய்வார். அவனை பாக்கியவானா பாக்கியவாட்டியா மாற்றுவார். அவர் நம்ம பாதைகளெல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார். நம்ம பாதைகள் எல்லாம் கரடு முரடானவைகள், நம்ம எப்படியோ போய்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அழைத்தவர் உண்மையுள்ள தேவர். நம்ம தான் நம்ம பாதைகளை என்ன செய்துட்டு இருக்கோம், கெடுத்துக்கிட்டு இருக்கோமே தவிர அவர் ஒரு நாளும் கெடுக்கிற தேவன் அல்ல. நம்மளை செம்மையான பாதையில் தான் அவர் நான் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு சொன்னால் அவர் அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். நம்மளை பிள்ளையாக அவர் தெரிந்தெடுத்திருக்கார். நம்மளை ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கார். நம்ம பாவத்திலையும் சாபத்திலையும் விழுந்து கிடந்தோம். அந்த ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக, அந்த ரத்தத்தை சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. அப்படித்தானே உளையான சேற்றில் விழுந்து கிடந்தோம், பாவிகளாக இருந்த நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். தெரியாமல் அறியாதபடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கள் அண்ணன் மகன் வந்திருக்கான், உன் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன் நீனும் வர வேண்டியது. மகனுக்கும் இப்போ ஒரு பையன் கீழே விழுந்து அடிபட்டுட்டான், நடக்க முடியாமல் இருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே சொன்னேன் நீனும் வர வேண்டியது தானே, வாரம்ல நீ வாயாம்மா அப்படின்னு சொல்லதுக்கு நீங்கள் ஒரு நாள் எங்கள் அம்மா கோயிலுக்கு வாங்கலாம் அப்படி சொல்லிட்டா. எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலும் சரி, அவங்க மேலே நம்பிக்கையாக இருக்கிறாங்க, அப்படி தானே? அவங்களுக்கு ஒரு இதில் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது சொல்லிடணும். ஆண்டவரோட வார்த்தையை நம்ம என்ன வாயில் வருது, நம்ம சொல்லியே ஆகணும், சொல்லணும். நம்ம வர வர ஜெபிச்சுக்கிட்டே வந்தேன், ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கா, இந்த வார்த்தை அல்லேலியாவா மாறணும், இந்த அவள் ரட்சிக்கப்படணும். நம்ம இனி ஜெபிக்கலாம்ல அவளுக்காக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை அல்லேலியா சொல்லணும், இயேசுவின் ரத்தம் சொல்லணும். இந்த சர்ச்சில் அவன் ஞானஸ்தானம் எடுக்கணும். கண்டிப்பாக எடுப்பா, கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்கு வருவா. குடும்பமா அவனை தொட்டிருக்கார் ஆண்டவர், இன்னும் ஆசீர்வதிப்பார், அவனை நடக்க செய்வார். எல்லாரும் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் நடக்கணும், நல்லா நடந்து இனி வேலைக்கு போகணும். கர்த்தருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தணும். கர்த்தர் பெரியவர்ங்கிறத உணர்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் பெரியவர், நம்மளை அழைத்தவர். அவர் வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்துல இல்லாதது எதுவுமே இல்லை. அதனால கண்டிப்பாக அவர் என்ன செய்வார், அவனுக்கு அவன் என்ன செய்யணும், முழு உள்ளத்தோடு அவரை தேடணும்.
தேடி செபிக்கும் போது எதை எதை விடணுமோ அவருக்காக நம்ம அதை விடணும். கண்டிப்பாக விடும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணணும். ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் போதாது, வீட்டில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உண்மை தேடி வந்திருக்கேன், நான் உண்மையே நாடி வருகிறேன், நான் இனி உண்மை மேலேயே நம்பிக்கை வைக்கிறேன், எனக்கு ஒரு புது வாழ்க்கை தாங்க. நான் இவ்வளோ நாள் வாழ்ந்தது போலியான வாழ்க்கை, நான் போலியாக வாழ்ந்தேன், போலியாக இருந்தேன், இனி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு தாங்க இசப்பான்னு கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அதே வாங்கி என்ன செய்யும்? ஆண்டவரை போற்றி துதிக்கும். கர்த்தர் தான் பெரியவர் என்று என்ன செய்வார்? சொல்ல வைப்பார் கண்டிப்பாக. சரியா? ஹல்லேலூயா, ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 5:20 வாசிங்க. 1 நாளாகமம் 5:20. நம்மளை கர்த்தர் என்ன செய்யறதுக்கு வச்சிருக்காரு? சுவிசேஷம் சொல்லதுக்கு தான் வச்சிருக்காரு. சொல்லாயலைன்னா நம்ம மேலே அது விழுந்த கடமை, நம்ம இதை சொல்லியே ஆகணும். ஏன்னு சொன்னால் நம்ம கண்ட அந்த கர்த்தர் மேலே கர்த்தரை ருசித்ததை அடுத்தவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன செய்யணும்? ருசி பார்க்கணும். எங்கள் மைண்ட் வந்துக்காக அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாமல் இருப்பாங்களா? இன்றைக்கி நம்ம பரலோகத்துக்கு போகிறோம், நம்ம பிள்ளைகள் நரகத்துக்கு போகலாமா? போகவே கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு, நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மரிக்கிறதுக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அதே பரலோகத்தில் அவங்களும் என்ன செய்யணும்? வரணும். நம்ம கண்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். கண்டிப்பாக என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. வஸ்திங்களா 5:20 நினைக்கிறேன். அவர்களோட எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவரோடு யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். பாருங்க, யுத்தத்தில் போய் ஆண்டவரை ஜெபம் பண்ணி அவர் மேலே நம்பிக்கை, அவர் கூப்பிட்டது மட்டும், அவரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டதோடு அவங்க விடலை, அவங்க மேலே என்ன செய்தாங்க? நம்பிக்கை வச்சாங்க. நம்மளும் அதேமாதிரி தான் செபிக்கணும். செபிச்சதோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. அவரை கூப்பிட்டதோடு நம்ம என்ன செய்ய விட்டுறக்கூடாது. அவர் மேலே முழுசாக நம்பிக்கை வைக்கணும், முழு உள்ளத்தோடு வைக்கணும், முழு வெலத்தோடு அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்போ தான் நம்ம காரியங்களை என்ன செய்வார்? வாய்க்க செய்வார். நம்ம ஜெபங்கள் என்ன செய்யும்? கேட்கப்படும். இவங்க என்ன செய்தாங்க? கூப்பிட்டாங்க. ரெண்டாவது என்ன செய்தாங்க? அவர் மேலே நம்பிக்கை வச்சாங்க. யுத்தத்தில் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? அவங்க விண்ணப்பத்தைலாம் அவர்களை என்ன செய்தாராம்? கேட்டாருனாராம். அது மட்டும் இல்லாமல் 21 அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் என்ன செய்தார்? கொடுத்தார். அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருக ஜீவங்களாகிய 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் மனுஷன் 1,00,000 பேர்களையும் என்ன செய்யாங்க? பிடித்து கொண்டார்கள். அப்போ கர்த்தரை செபிச்சுட்டு விடாதபடி அவர் மேலே யுத்தத்துக்கு போகிறவங்க எவ்வளவோ அவங்களுக்கு பலசாலிகள் இருப்பாங்க, வீரர்கள் இருப்பாங்க, காலால் படை, குதிரைப்படை அப்படின்னு நிறைய இருக்கும். ஆனால் அந்த படையை அவங்க என்ன செய்யலை? நம்பலை. அந்த வீரர்களை அவங்க என்ன செய்யலை? நம்பலை. யாரை நம்பினாங்க? கர்த்தரை நம்புற. அவரும் பெரிய ராஜாவாக இருந்தான். அவன் என்ன செய்யலை? அவங்கள யாரையுமே நம்பலை. அவர் கர்த்தரை நம்பினாங்க. அதனால அவங்க என்ன செய்தாங்க? ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி நம்மளே என்ன செய்யலாம்? நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கலாம். நம்ம செபிச்சதோடு மட்டும் என்ன செய்திடக்கூடாது? விட்டுறக்கூடாது. என்ன காரியத்துக்காக செபிக்கிறோமோ, இப்போ ஒரு ஆசீர்வாதத்துக்காகவது, ஒரு வியாதிக்காகவது, ஒரு தொழிலுக்காகவது, ஒரு பிஸ்னஸ்க்காகவது நம்ம செபிக்கும் போது செபிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அவர் மேலே என்ன செய்திடணும்? முழுசாக நம்பிக்கை வச்சிடணும். ஆண்டவரே, நான் இதுக்காக ஜெபிச்சிருக்கேன், உமக்கு சித்தமானபடி எனக்கு என்ன செய்யுங்க, இதில் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன செய்யுங்க, கட்டளை எடுங்க. புறஜாதி மக்கள் என்னை பார்த்து என்ன செய்யணும்? உண்மை கண்டுகொள்ளணும்னு சொல்லி நம்ம செபிச்சு அவர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இது வேறையும் நம்ம என்ன செய்தோம்? கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் என்ன இதெல்லாம் கிடைச்சுன்னு நம்ம பார்த்தோம். முதலாவது காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். ரெண்டாவது அவர் சொன்னார், அவர் உன் பாதைகளெல்லாம் செவைப்படுத்துவார். மூணாவது சொன்ன வார்த்தை, பாக்கியவான்களாக இருப்போம். நாலாவது அவர் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. கர்த்தர் என்ன செய்ய நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. நாலாவது பார்த்தோம். அஞ்சாவது பார்த்தோம், விண்ணப்பத்தை கேட்டார். அடுத்தால என்ன செய்யும்? யோபுக்கு வந்து என்ன செய்தார்? யோபு 42 என்ன செய்வார்? அவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை என்ன செய்தால் கொடுத்தார். அவன் சொன்னான், கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே என்ன செய்வேன்? நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னான். அவன் இழந்ததெல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? இரட்டத்தனையாக கொடுத்தார். 10 குமாரத்திகளையும் குமாரனையும் கொடுத்தார். அதேமாதிரி இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அவன் இழந்தது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்தார். அவன் மனைவியான தூசித்தா, அந்த மனைவி மூலம் மீண்டும் 10 பிள்ளைகள் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார்.
என்ன செய்தான், தேசத்தில் அவர்களை போல சகோதரவாதிகள் இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்கிற அளவுக்கு அழகான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். நல்ல இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை என்ன செய்தார், யோபுக்கு கொடுத்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ என்ன 2 வசனங்கள் நம்ம என்ன செய்யணும், யார் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, எது மேலே நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது, வச்சா என்ன நடக்கும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பின் வசனத்தையும் என்ன செய்கிறார், கொடுத்துருக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. நான் எந்த வார்த்தை எடுத்தாலும் கடைசியில் எனக்கு கிடைக்கிறது இது எனக்கு எதுக்குன்னு தெரியல. போன மாதமும் இதே மாதிரி தான் பொறாமை குறித்து பேசுகிறேன். கடைசியில் 2 வார்த்தை இதே மாதிரி தான் கிடச்சி. அதே மாதிரி தான் இந்த தடவை இருக்குது. நான் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய வாழ்க்கை வெகு சீக்கிரம் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, பரலோகத்தில் பங்குண்டு. நம்ம பாடுகள் எல்லாமே இங்கே தான். நம்ம பரலோகத்தில் கர்த்தரோடு நம்ம என்ன செய்யலாம், ஐக்கியமாக இருக்கலாம். அவர் பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கலையோ? உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஹல்லேலூயா. எது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதான், நிலையற்ற ஐஸ்வர்யம் மேலே என்ன செய்யக்கூடாதான், நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாதான். நம்ம எல்லாத்தையும் அதை தான் சொன்னேன். பொருள் மேலே, விவசாயம் பண்ணுறதுல, பணத்து மேலே, நம்ம தொழில் மேலே, வருகிற வருமானத்து மேலே என்ன செய்யக்கூடாது, இதுதான் ஐஸ்வர்யம். அதை மேலே என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்மளுக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேலே என்ன செய்யணுமா, நம்பிக்கையாக இருக்கணுமா. அப்போ அந்த ஐஸ்வர்யத்து மேலே என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை வச்சா என்னது கிடைக்கும்? 2வது ஒரு வசனம் மார்க் 10:24. மார்க் 10:24. அதான் 24. சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்தோம், அந்த 1 தீமோத்தேயு 6:17 என்னது வாசித்தோம், ஐஸ்வர்யம் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க. பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்றீங்க, ஐஸ்வர்யம் மேலே, ஐஸ்வர்யத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க. ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்க அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயுல பார்த்தோம். இதில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை இருந்தால் இங்கே என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. அப்போது நான் போன மாதமும் என்ன சொன்னேன், பொறாமை அவருக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அப்போ நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, பொறாமை கொண்டாலும் நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்காக தான் பரலோக ராஜ்யத்துக்காக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, நான் நாளைக்கு பரலோகத்துக்கு போனால் நான் பரலோகத்தில் என்ன செய்யணும், என் பிள்ளைகளை காணணும், பேரம்பேத்திகளை காணணும். நான் இங்கே யாரெல்லாம் பார்க்குறேனோ, என் கண்கள் யாரையெல்லாம் காணுகிறதோ அவர்கள் எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும், பரலோகத்தில் பார்க்கணும்ப்பா அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்மளை என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா இந்த ஐஸ்வர்யம் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. வீடுக்கு மேலே வீடை கட்டாதுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அப்படி தான் ஆண்டவர், நம்மளுக்கு ஒன்று போதும், ஒரு வீடு நம்மளுக்கு என்ன செய்யும், வாழ்ந்தா போதும். வருமானம் அன்னைக்கு உள்ள வருமானம் நம்மளுக்கு என்ன செய்யும், போதும். இன்னைக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் நம்ம என்ன செய்யணும், சம்பூர்ணமாக அவரோட போகணும். அதுக்கு தக்கன நம்ம என்ன செய்யணும், வாழணும். அதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். நம்ம இங்கே நரகத்தில் கடந்தோம், அங்கேயும் போய் நரகத்தில் என்ன செய்யக்கூடாது, நரகம்னு ஒன்று இருக்குது, பரலோகம்னு ஒன்று இருக்குது, 2 இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார், 2 தனியாக தான் படைச்சார். வானம் பூமினி படைச்சார், அந்த நீர் நிலானி படைச்சார், சந்திரன் சூரியன் படைச்சார். அதே மாதிரி பரலோகம் நரகம்னு 2ஆக தான் படைச்சிருக்காரு. அப்போ பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு அவரோட வருகை வெகு சீக்கிரம். ஏன்னு சொன்னால் அவரோட வருகைக்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள்லாம் வரணும்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரோ அது எல்லாமே நடந்துகிட்டு வருது. அப்போ நம்ம பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஐஸ்வர்யத்து மேலே என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். இன்னைக்கு தேடினா வரும், நாளைக்கு அது போயிடும். இன்னைக்கு ஒருத்தன் கையில், நாளை ஒருத்தன் கையில் கோடி கணக்கில் சொத்து வச்சுருக்காங்க, ஒரு வியாதிக்கு என்ன செய்யாது, போதாது. அப்போ அவங்க என்ன செய்யணும், நரகம் தான்.
அதனால் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தரை பற்றி கொள்வோம், அவர் மேலே நம்பிக்கை வைப்போம், அவரே நம்பிக்கை கொண்டு இருப்போம். பரலோக ராஜ்யம் நம்மளுக்காக என்ன செய்திருக்கு? திறந்து இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, யார் நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, கணவர் ரட்சிக்கப்படலையா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படலையா, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்கள் பரலோகத்தில் என் பிள்ளைகளை காணணையா, நான் பரலோகத்தில் இருக்கும், என் பிள்ளைகள் நரகத்தில் கிடக்கக்கூடாதப்பா, என் கூட பிறந்தது நரகத்தில் கிடக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை என்ன செய்வார். கண்டிப்பாக என்ன செய்வார்? இப்போ நம்ம என்ன செய்யணும்? 7வது காரியம் என்னது? உலகத்திலும் அதன் மேலுள்ள ஐஸ்வர்யத்தின் மேலும் என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்ம ஜீவன் உள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோமை சோதரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் ஐயா. இரக்கமுள்ளவரே துதிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேலே இருக்கணும் ராஜா. ஆமென் ஆண்டவரே. அழிந்து போகிற அந்த ஐஸ்வர்யத்து மேலே எங்கள் நம்பிக்கை இருக்கக்கூடாது தகப்பரே. ஒரு காற்றுக்கும் ஒரு வெயிலுக்கும் பிழைக்காத புல்லு மேலே எங்கள் நம்பிக்கை இருக்கக்கூடாது ராஜா. என் தேவனே சோதரையா, சோதரையா. ஜீவனுள்ள கல்லாகிய என் தேவனாய கர்த்தர் மேலே எங்கள் நம்பிக்கை இருக்கிறோம் தகப்பரே. இந்த வார்த்தைகளை குறித்து நீர் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. எங்கள் நம்பிக்கை முழுவதும் ராஜா அந்த கடுகு விதை போல உங்கள் மேலே இருக்கணும் தகப்பனே. அப்பா சோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஐஸ்வர்யத்து மேலே நான் நம்பிக்கை வச்சு ராஜா அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது தகப்பரே. துதிக்கிறமே சோதரிக்கிற கர்த்தாவே. அப்பா துதிக்கிற ராஜா வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் தகப்பனே. இந்த வார்த்தையை பிடித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கத்தக்க கிருபைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா துதிக்கிறமே சோதரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இன்று மரித்தால் எங்கே போவாய்? ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறமே சோதரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆசீர்வதிங்கப்பா, நீங்கள் பலப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்க. ஹல்லேலூயா. விண்ணிலோ மண்ணிலோ உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலோ மண்ணிலோ உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீதானே என் வாஞ்சை எல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சை எல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பாவும் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன், அப்பாவும் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. மண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம்பார் என்னை நீ நடத்துகிறீர். ஆமெனப்பா. உம் சித்தம்பார் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக் கொள்வீர். ஆமெனப்பா. ஹல்லேலூயா. முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக் கொள்வீர். நன்றி அப்பா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா.
ஆமாண்டவர் இந்த உலகத்தில் ராஜா விண்ணிலும் மண்ணிலும் உண்மையின்றி எங்களுக்கு வேற விருப்பம் எதுவுமே இருக்கக்கூடாதப்பா. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் விருப்பமெல்லாம் நீங்கள் தான்ப்பா, எங்கள் ஆசையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, எங்கள் வாஞ்சையெல்லாம் நீங்கள் தான்ப்பா. அப்பா துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே எங்கள் வாஞ்சை ஐயா, நீர் ஒருவரே எங்கள் தேவன் ஆண்டவரே. அப்பா துதிக்கிற ராஜா, எங்கள் நம்பிக்கையெல்லாம் மேலே தான் தகப்பனே. அப்பா துதிக்கிற ராஜா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா அருமையான சபையை கொடுத்துருக்கீங்கப்பா, அவை ஆசீர்வதிங்கப்பா. ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொடுங்கப்பா. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறமே சோதரிக்கிற கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற என் தேவாதி தேவனே துதிக்கிறோம் ஐயா. இந்த சபையில நீங்க எழுந்தருளுங்கப்பா, எழுந்தருளுங்க ஐயா, எழுந்தருளுங்கப்பா. ஒரு ஆத்மா கூட என் தேவனே சோதரையா விடுபட்டு பெயரக்கூடாதப்பா. ஒரு கூட்ட ஆத்மாக்களா பரலோகத்தில் நாங்கள் கர்த்தாவே உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, ஹல்லேலூயா, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நாங்கள் முழங்கத்தக்க என் தேவன் ஒரு கூட்ட ஆத்மாக்களை அப்பா துதிக்கிற ராஜா, பரலோகத்துக்கு பங்குள்ள ஆத்துமாக்களை கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. எங்கள் ஆசையெல்லாம் அதுதான்ப்பா, எங்கள் வாஞ்சையெல்லாம் பரலோகதான்யா, எங்கள் ஆசையெல்லாம் பரலோகம்தான்ப்பா. ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா துதிக்கிற ராஜா, எடுக்கப்பட்ட நாள்ல என் தேவனே இந்த சபை எடுக்கப்படணும் தகப்பனே, எடுத்துக்கொள்ளப்படணும் ராஜா. இதோடு கூட ஒவ்வொரு கூட்டம் ஆத்துமாக்களும் எடுத்துக்கொள்ளப்படணும் ஐயா. தள்ளப்பட்ட சபையை மாறிவிடக் கூடாது ஐயா. ஆத்துமாக்கள் இல்லைன்னாலும் என் தேவனாய் கர்த்தர் தகப்பனே இந்த சபையை நீ கைவிடாதபடி எடுத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிற ராஜா. அப்பா உமது வருகையில ராஜா நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா இருக்கணும் தகப்பனே. நன்றியோடுமே துதிக்கிறமே சோதரிக்கிற ராஜா. ஒவ்வொருடைய தேர்விலையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நன்றியோடுமே துதிக்கிறேன் சோதரிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. உணவு கர்த்தாவே சமைச்சிருப்பாங்கப்பா, அதை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க தகப்பனே. மீதி எடுக்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. அந்த ஆகாரம் புசிக்கும் போது ஆவியானவர் கர்த்தாவே அந்த ஆகாரத்தை கர்த்தாவே ரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஐயா. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. ஆமென். அதை புசிக்கும் போது தகப்பனே உங்கள் ஆகாரத்தோடு உங்கள் ரத்தமும் கலந்து கொள்ளட்டும் தகப்பனே. அவங்க ரட்சிக்கப்படணும், உங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் ராஜா. மனைவி பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கணவன் மனைவிகள் ரட்சிக்கப்படணும் ஐயா. பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. அதுக்காக தாப்பா நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம், அதுக்காக தாப்பா உண்மை தேடுகிறோம், அதுக்காக தாப்பா இடத்துல மன்றிடுறோம். ஆமென் ஆண்டவர். எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஐயா, எங்கள் கணவன்மார் ரட்சிக்கப்படணும் ஐயா, எங்கள் பேரம்பத்திகள் ரட்சிக்கப்படணும் ஐயா, குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மா யார் யாருக்கெல்லாம் வாஞ்சித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. ஆமென் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் சோதரி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிரயாணத்தில் உங்க கரை இருக்கட்டும் தகப்பனே, கூட இருங்க, நீங்க நடத்துங்க, உண்மே நம்பிக்கொண்டு இருக்கட்டும் ராஜா. ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.